வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உயிரிழந்த ஆசிரியை குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் மிருகத்தனமானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. கயானா சென்ற பிரதமர் மோடி அதிபர் முகமது இர்ஃபான் அலியுடன் இரு நாட்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பின்னர் தலைநகர் ஜார்ஜ் டவுனில் அதிபர் முகமது இர்ஃபானுடன் சேர்ந்து மரக்கன்றை நட்டு வைத்தார் பிரதமர் மோடி. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. 25 கோடி இழப்பீடு கோரி தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் உத்தரவு. தஞ்சாவூரில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அமைச்சர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தனர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன். ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடை, ரூபாய் 16.45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்டவை திறப்பு. தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள 3000 பணியிடங்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதி. கூட்டுறவுத்துறையின் பல்நோக்கு திட்டத்தின் கீழ் சுமார் 3.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்து சுமார் 6600 பயணிகளுக்கு 55.71 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தகவல். திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சூறை மீன்பிடி துறைமுகத்தை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆய்வு. மேலும் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதே மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரே வழி என சீமான் கருத்து. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்றும் கேள்வி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 16 தமிழக மீனவர்களில் 12 பேர் விடுதலை. இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 4 பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை கோர்ட் உத்தரவு. வேலூர் அருகே 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 3 பேர் கைது. குற்றத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த வீரப்பன், இளமதன், சின்ராஜ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சிவகங்கை மாவட்டம் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் வீட்டில் பட்டப்பகலில் தங்க நகைகள் கொள்ளை. சம்பவம் குறித்து தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் கைரேகை தடவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணை. திருமயம் அருகே தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலையில் ஆம்னி பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்து. விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் உள்ளிட்ட 2 காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து திருமயம் செல்லும் பிரிவு சாலையில் ரவுண்டானா அமைக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை.
பூந்தமல்லியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அடுத்தடுத்து 2 குடிசைகள் தீயில் எரிந்து சேதம். அருகே இருந்த ஆரம்ப சுகாதார நிலைய மற்றும் மகப்பேறு மருத்துவமனைக்கு தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு. மராட்டிய மாநிலம் மற்றும் ஜார்க்கண்டில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஜார்க்கண்டில் 67.59% வாக்குகளும், மராட்டிய மாநிலத்தில் 58.22% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். சீர்காழியில் மதுபோதையில் பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் அதிரடி. மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாண்டூர் மற்றும் கிளாம்பாக்கம் கிராமத்திற்கு பாலாற்று படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு. ஆழ்துளை கிணறு தோண்டியதை மண்ணால் புதைத்து பாண்டூர் பகுதி மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததால் 2 கிராமங்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பு. புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கி அறிவுரை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். வேளாண்மை துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு. ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, குடிநீர் வசதி, அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு. காரைக்கால் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு. ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றுமாறு, மின் இணைப்பை துண்டித்து நீர்நிலைகளில் செல்லும் மின் கம்பிகளை அகற்றி தூர்வாரும் பணியை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. மழை நீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 10 கிலோ அரிசி மற்றும் பிரெட் பாக்கெட்டுகளை வழங்கி பேரிடர் காலங்களில் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் ஆய்வு. மேலும் ஜார்தான் கொல்லையில் அங்கன்வாடி மையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அரசு துணை சுகாதார நிலையம் ஆகிய இடங்களிலும் ஆட்சியர் ஆய்வு. உதகையில் 91 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட டேவிஸ் பூங்கா போதிய விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதிராமன் திறப்பு. தொடர்ந்து மானந்தங்குடி கிராமத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மணவை சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த முகாமில் பொதுமக்கள் பங்கேற்பு. கடந்த 2018ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையில் தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்து அவரது வீட்டில் வெடிகுண்டு வீசியவர்கள் மீது வழக்கு பதிவு. தற்போது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில்
கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ள ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 12 பேர் ஆஜர். வழக்கை விசாரித்த நீதிபதி சுதாகர் வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு. திருமால்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் உரிமைகள் தின கொண்டாட்டம். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தராம்பாள் கலந்து கொண்டு பள்ளியில் சேர்ப்போம் விழிப்புணர்வு பதாகையில் முதல் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார். சென்னை சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி சார்பில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் உட்கட்சி பூசல். முரசொலி நாளிதழில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் போடவில்லை என்பதால் கூட்டத்தை புறக்கணித்த திமுக வட்ட செயலாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களால் பரபரப்பு. சென்னை மாநகராட்சி மண்டலம் 155வது வார்டு அம்மா உணவகத்தில் பொருட்கள் திருடு போவதாக மாமன்ற உறுப்பினர் ராஜி குற்றச்சாட்டு. அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றில் ஊழல் செய்வதாக புகார் எழுந்த நிலையில் மாநகராட்சி 11 மண்டல குழு சுகாதார ஆய்வாளர் துணை தலைவி விஜயா மீது ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார். தூத்துக்குடி விடுதலை சிறுத்தை கட்சி மத்திய மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு கூட்டம். சமூக ஊடக மாநில செயலாளர் சஜன்பராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் ஆகியோர் பங்கேற்பு. 234 தொகுதிகளுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்களை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள மாவீரர் நாள் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் பங்கேற்க உள்ளதாக தகவல். கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற 57வது தேசிய நூலக வார நிறைவு விழா. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பங்கேற்பு. இளம் வயது முதலே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு வேண்டுகோள். தஞ்சாவூரில் பணியில் இருந்த ஆசிரியர் ரமணி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கரூரில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் ஆசிரியரை கொலை செய்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைவர் வீரன், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் பலர் திரளாக பங்கேற்பு. சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தமிழக கூட்டுறவுத்துறை அரசு செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் அருகே உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் குடும்பத்தினரோடு சாமி தரிசனம். உலகத்திலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலையை தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் மத்திய அரசு நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் +2 10ஆம் வகுப்பு தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியீடு. +2 தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி மார்ச் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் பயங்கர தீ. 39 குழந்தைகள் தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலும் 5 குழந்தைகள் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு.
உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் செயல்பட்டு வந்த அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. தூதரகத்தில் இருப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அமெரிக்கா அறிவுறுத்தல். ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடும் என அஞ்சப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல். ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் சோதனையை நேரில் பார்வையிட்ட டொனால்ட் ட்ரம்ப். வெப்ப கவச் சோதனைகள் மற்றும் வளிமண்டல மறுநுழைவின் கடுமையான சூழ்நிலையின் அத்தியாவசிய தரவுகளை சேகரித்து இந்திய பெருங்கடலில் தரையிறக்கம். பதினோராவது ப்ரோ கபடி லீக் தொடரின் இரண்டாவது கட்ட லீக் சுற்றின் முதல் ஆட்டத்தில் டெல்லி குஜராத் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரண்டாவது ஆட்டத்தில் யூ மும்பா அணியை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.